அன்பு தமிழ் உள்ளங்களே உங்களை ஷெக்மத் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு இப்போ என்ன சொல்ல விரும்புகிறாங்க, அதாவது அடுத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது என்ன அப்படின்னு பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பிரபஞ்சம் என்ன வேணால் உங்களுக்கு சொல்லலாம், இதில் வர அவுட்கமுக்கு நான் பொறுப்பில்லை, ஆனால் உங்களுக்கு கைட் பண்ணுறது என்னோடய பொறுப்பு. ப்ளீஸ் கலெக்டிவோட வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது, அவங்க வாழ்க்கையில் நடக்க போகிற அடுத்த விஷயம், கலெக்டிவோட வாழ்க்கையில் நடக்க போகிற அடுத்த சம்பவம் என்ன, நல்ல தரமான சம்பவம் ஏதாவது சொல்லுங்கள். வாவ், வாரியர் பி ஃபியர்லெஸ் அண்ட் ஸ்டாண்ட் ஸ்ட்ராங். நீங்கள் தான் சம்பவம் செய்ய போகிறீங்க, இது பிரபஞ்சம் சொல்கிறாங்க. நாங்கள் செய்ய போகிறதில்ல, நீங்கள் தான் செய்ய போகிறீங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த சம்பவமே உங்களை பற்றி தான். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்துக்கு எகெயின்ஸ்டாக போக போகிறீங்க, இல்லைனா வந்து எகெயின்ஸ்டானா எதிர்த்துக்கிட்டு போக போகிறதில்ல, உங்களோட பவுண்ட்ரிக்காக, இல்லை உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய சில விஷயங்கள், நியாயம் தர்மம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு, இல்லை அடுத்தவங்களுக்காக கூட நீங்கள் துணிஞ்சு நிற்கலாம். பட் ஒரு வாரியர் எனர்ஜி, நீங்கள் எதுக்காகவோ வந்து போர்க்களத்தில் குதிக்க போகிறீங்க, இல்லைனா வந்து உங்களோட பவுண்ட்ரிஸை ப்ரொடெக்ட் பண்ண போகிறீங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஆரக்கிள், மை காட், டிவைன் கவுண்டர் பார்ட் எனர்ஜி, ஷாலம் மாஸ்டர், பி கிரேஸ்ஃபுல் இன் மூமெண்ட், ஆரக்கிள், வெயிட் ஃபார் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இது பார்த்தா எனக்கு வந்து ஒரு டிவைன் கப்புள் எனர்ஜி தான் வருது. மாஸ்குலின் வந்து வாரியர் எனர்ஜியில் இருக்காங்க, ஃபெமினன் வந்து டிவைன் ஃபெமினன், அதாவது ஹை ப்ரீஸ்டஸ் எனர்ஜியில் இருக்கீங்க. பட் ஃபெமினன் உங்களுக்கான கைடன்ஸ் என்ன அப்படின்னா, வெயிட் ஃபார் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். நான் அது ஜென்டரை பிரிக்க விரும்பலை. நீங்கள் வந்து ரொம்ப பயம் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே சமயம் வந்து பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து சரியான செய்திக்காக நீங்கள் காத்திருந்துட்டு தான் பண்ணணும். எடுத்தேன் கவுத்தேன்னு எதுவும் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, பி கிரேஸ்ஃபுல் இன் மூமெண்ட் அண்ட் ஆக்ஷன். ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக இருங்க. அதாவது இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாரியராக இருந்து இருக்கிறோம் அப்படின்னா, அங்கே வந்து நம்ம என்ன சொல்கிறது, ராஜதந்திரத்தையும் யூஸ் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம் சாணக்கிய தந்திரம். எங்கே வந்து நம்ம போய் நேராக சண்டை போடணுமோ அங்கே தான் நம்ம நேராக சண்டை போடணும். எங்கே போய் நம்ம வளைஞ்சு கொடுத்துட்டு போகணுமோ அங்கே வளைஞ்சு கொடுத்துடணும். அதுதான் பிரபஞ்சம் இங்கே ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. பி கிரேஸ்ஃபுல் இன் மூமெண்ட் அண்ட் ஆக்ஷன். ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக இருக்குது. இவங்க கையில் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கையோட பவரில் இந்த இன் அண்ட் எனர்ஜியாக ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. த மாஸ்குலின் அண்ட் ஃபெமினின், த இன் அண்ட் யான் எனர்ஜி, இதுதான் இங்கே. ஆனால் அவங்க அதை கையில் கூட தொடலை. அவங்களோட கையில் இருக்க அந்த ஃபோர்ஸ், அந்த பவர்னால அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணாங்க. இட்ஸ் லைக் அ வாட்டர் பபிள். இந்த கையில் பார்த்தீங்க அப்படின்னா கிராஸ் ஹாப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது தயிர் கடையிற பூச்சின்னு நம்ம சொல்லுவோம் அழகாக தமிழில். அந்த பூச்சி நம்ம வீட்டில் வர்றது லக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு கையில் அதை வச்சுட்ருக்காங்க, ஒரு கையில் இதை வச்சுட்ருக்காங்க. இட்ஸ் லைக் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அந்த மூமெண்ட் அவங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸாகவும் எதையும் ஹேண்டில் பண்ண முடியாது, அதே சமயம் ஹேண்டில் பண்ணாமல் இருக்க முடியாது. ரொம்ப ஜென்டிலாக லைக் அ ப்ரீஸ் அந்த மாதிரி பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ராவலர், மூவ் இன் அ நியூ டைரக்ஷன். உங்களோட கைடன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு புது பாதையை நோக்கி போங்க அப்படின்னு பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் கடந்து வந்துட்டுருக்க பாதை உங்களுக்கு சரியான பாதை இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, பிரபஞ்சம் தாராளமாக ஜாப் மாற்றுறது, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லைனா காதல் வாழ்க்கையை புதுப்பிக்கிறது, எதுவாக வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு புது பாதையில் கால் எடுத்து வைக்க சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அது எப்படி வேணால் வரலாம். இந்த மாதிரி கைடன்ஸ் மூலம் வரலாம், பிரபஞ்சம் உங்களோட டைரெக்டாக பேசலாம். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக இருக்காங்க. யூ ஆர் ப்ரொடெக்டட், ஃபார் ஷுர் யூ ஆர் ப்ரொடெக்டட். அதே மாதிரி 2 விஷயம் நான் இங்கே பார்க்குறேன். நீங்கள் தான் வாரியர், உங்களுக்கான கைடன்ஸ் வந்து ஒரு ஃபெமினின் எனர்ஜி மூலம் கிடைக்கலாம். இல்லைனா வந்து இது வந்து இன் அண்ட் யாங். நீங்கள் எங்கே வந்து மாஸ்குலின் எனர்ஜியில் இருக்கணுமோ அங்கே இருக்கணும். எங்கே ஃபெமினின் எனர்ஜியில் இருந்து பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் ரிசீவ் பண்ணணுமோ அங்கே இருக்கணும். எப்போவுமே வந்து மாஸ்குலின் எனர்ஜியில் இருக்கக்கூடாது, எப்போவுமே வந்து ரிசீவர் ரெண்டுலேயே இருக்கக்கூடாது. ஸோ பேலன்ஸ் ரொம்ப அவசியம். அதுதான் இங்கே ரொம்ப சொல்கிறாங்க. பேலன்ஸ் யுவர் மாஸ்குலின் அண்ட் ஃபெமினின் எனர்ஜி, அது ரொம்ப ரொம்ப அவசியம். பி கிரேஸ்ஃபுல். எங்கே வந்து நீங்கள் காதலை கொட்டணுமோ அங்கே காதலை கொட்டணும். எங்கே வந்து என்ன சொல்கிறது, துர்கையாக மாறணுமோ அங்கே துர்கையாக மாறணும். இட்ஸ் லைக் மாஸ்குலின் எனர்ஜி, தட் வாரியர் ஸ்பிரிட். அது இருந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக மாறும். உங்கள் தரமான சம்பவம் இதை பேஸ் பண்ணி தான் நடக்க போகுது. ஸோ பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்காக வச்சுட்டு காத்துட்ருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த எனர்ஜி ரொம்ப ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவ் வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகிற சம்பவம் என்ன சம்பவம்னு பார்க்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு கைடன்ஸ். சம்பவம் என்னென்னு பார்த்துருவோம். பிளாக்கேஜ், இது வந்து பிளாக்கேஜ். உங்கள் அட்வென்ச்சர் வந்து பிளாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதுக்கு தான் இந்த
அதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்களே வாக் இன் அ நியூ டைரக்ஷன். இது வந்து அட்வென்ச்சர் ஸ்பிரிட்ஸ் தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா திசை தெரியாமல் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இட்ஸ் லைக் ஓ வா 2 கார்டு ஷேப் ஷிஃப்டர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அண்ட் அன்னிவில் யுவர் கிஃப்ட். நீங்கள் இந்த புது பாதையில் போகும்போது உங்களோட கிஃப்ட் ஒன்றுன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த பாதை இதுதான் அட்வென்ச்சர். பிரபஞ்சம் சொல்கிறாங்க புது பாதையில் போகிறதுன்னு அட்வென்ச்சர் ட்ரிப் பண்ணுவோம். நம்ம தெரிஞ்ச பாதையில் டெய்லி போயிட்டுருக்க பாதையில் நடக்கிறது எப்படி அட்வென்ச்சர் ஆகும்? ஸோ இங்கே இந்த குழந்தை தத்தி தத்தி ஒரு வானவில் ஒரு பிரைட் லைட்டை பார்த்து போயிட்டுருக்கு. இது வந்து பிளாக்கேஜ் எனர்ஜியை வெளியில் வந்தது. ஸோ இதை தான் உங்களை பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ மேபி இந்த குழந்தைய காப்பாற்றுற வாரியர் எனர்ஜி பிரபஞ்சம் அனுப்பலாம். மேபி லிட்ரலாக வந்து ஏஞ்சல்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணலாம். இல்லைனா வந்து உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் வந்து உங்களோட வாரியராக இருப்பாங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் த ஆரக்கிள், தே ஆர் கோயிங் டு பி யுவர் வாரியர். இல்லை அப்படின்னா எனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆப்ஷன் இல்லை அப்படின்னீங்கன்னா நீங்களே வந்து எங்கே வந்து மாஸ்குலின் ஃபெமின் எனர்ஜியை வந்து பேலன்ஸ் பண்ணுமோ அங்கே பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட அட்வென்ச்சர் வந்து ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே இப்போ தான் அந்த குழந்தை தத்தி தத்தி புதுசாக காலடி எடுத்து வச்சு கற்றுட்டு போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் இங்கே சொல்கிறாங்க பி கிரேஸ்ஃபுல், பி இன் த மூமெண்ட், டேக் ஆக்ஷன். அது ரொம்ப அவசியம். நியூ விஷன். வாவ், நீங்கள் வேறு லெவலில் போயிட்டுருக்கீங்க. ஸோ இந்த குழந்தை வந்து எப்படி டக்குன்னு பெருசாகிடுச்சின்னு பாருங்கள் அடுத்த கார்டில். ஸோ அப்படி தான் உங்களோட வாழ்க்கையும் அப்படியே தலைகீழாக அப்படியே ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்சாக இருக்க போகுது. அபரிமிதமான வளர்ச்சி. ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ், கலெக்டிவோட வாழ்க்கையில் நடக்க போகிற அடுத்த சம்பவம் என்ன? அடுத்த சம்பவம் கலெக்டிவ் வாழ்க்கையில் நடக்க போகிற அடுத்த சம்பவம் என்ன? கலெக்டிவோட வாழ்க்கையில் நடக்க போகிற அடுத்த சம்பவம். சம்பவத்தை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. ஸோ உங்கள் அட்வென்ச்சர் தான் உங்கள் அடுத்த சம்பவம். ஓகே, ஒன்று வருது காம்ப்ரமைஸ். ஸோ உங்களுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்தது அப்படின்னா காம்ப்ரமைஸ் பண்ண சொல்கிறாங்க. த சோர்ஸ். இந்த காம்ப்ரமைஸ் அந்த காம்ப்ரமைஸ் இல்லை. யூ ஹாவ் டு ஒர்க் அலாங் வித் த சோர்ஸ். அந்த காம்ப்ரமைஸ் இது வந்து நீங்கள் யாருக்கும் பணிஞ்சு போகிற அந்த விஷயம் கிடையாது. நீங்கள் வந்து இந்த சோர்ஸோடு சேர்ந்து வேலை செய்கிற நீங்கள் 2 பேரும் யூ ஹாவ் டு ஒர்க் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வேலை செய்யணும். அதனால தான் இங்கே சொல்கிறாங்க வெயிட் ஃபார் த இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெயிட் பண்ணணும். அங்கே போய் நீங்கள் தாம் தூம்னு குதிக்கக்கூடாது. யூ ஆர் அ கிட், யூ ஆர் அ சைல்டு, யூ ஆர் அ பேபி. உங்களோட பேபி ஸ்டெப்ஸ்க்கு வந்து அம்மா கையை பிடிச்சிட்டு இருந்தால் சேஃப். அதான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ஒர்க் வித் த சோர்ஸ். காம்ப்ரமைஸ், அதில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 பேரும் விரலோட விரல் அவங்க ஒரு மாதிரி ரூடாக இருக்க மாதிரி இருந்தாலும் சரி, அவங்களோட சுண்டு விரல் பிங்கி ஃபிங்கர் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்கு. ஸோ பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி சோர்ஸோடு நீங்களும் ஒரு டச்சில் இருந்துகிட்டே இருங்க. அந்த காம்ப்ரமைஸ் உங்களுக்கு வேணும். நானே போகிறேன் அப்படின்னு எங்கே அதை போய் மாட்டிக்கக்கூடாது குழந்தை அப்படின்னு ரொம்ப அக்கறையாக பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ஸோ சச் அ ஸ்வீட் எனர்ஜி. தே லவ் யூ. கலெக்டரோட வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகிற சம்பவம் ஸ்பெஸ் ப்ளீஸ். இது ஃப்யூச்சர் எனர்ஜி ப்ரொஜெக்ஷன்ஸ். பாசிபிலிட்டிஸ் பாட்டம் டெக்கில். ஸோ உங்களோட பாசிபிலிட்டிஸ் வந்து நிறையா இருக்க போது. எப்போ அப்படின்னா உங்களோட பெர்ஸ்பெக்டிவை மாற்றும் போது நீங்கள் இருக்கிற என்ன சொல்கிறது குழம்புன குட்டையிலே இருந்தீங்க அப்படின்னா கிடைக்காது. மெச்சூரிட்டி, யூ ஆர் மெச்சூரிங். ஏன்னா சம்மன் இஸ் மெச்சூரிங். நீங்கள் தான் யூ ஆர் மெச்சூரிங். சூப்பர், யூ ஆர் க்ரோயிங், பிளாசமிங். ப்ரொஜெக்ஷன்ஸ். இந்த மாதிரி சமயத்தில் பிரபஞ்சம் வந்து நான் வந்து இங்கே நெகட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரல. ஏன்னா இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து இட்ஸ் லைக் யுவர் வாரியர் அண்ட் இந்த இந்த ஒரு பக்கம் மாஸ்குலின் ஒரு பக்கம் ஃபெமின் எனர்ஜி. ஸோ நீங்கள் வந்து மெச்சூர் ஆக ஆக நீங்கள் வந்து அதை வந்து உங்களோட மாஸ்குலினுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க. யூ ஆர் ப்ரொஜெக்டிங் யுவர் எனர்ஜி டுவர்ட்ஸ் யுவர் மாஸ்குலின் எனர்ஜி. ஸோ அவங்க வந்து இன்னும் பிளாசம் ஆகுறாங்க. அவங்க அப்போ தான் தே ஆர் பிகமிங் திஸ் டிவைன் மாஸ்குலின். அது ஏன் நடக்குது அப்படின்னா நீங்கள் மெச்சூர் ஆகுறீங்க. அதனால் ஆப்வியஸாக உங்களோட கவுண்டர் பார்ட்டும் மெச்சூர் ஆவாங்க. ஸோ இந்த ட்ரான்சிஷன் இல்லை அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகிற சம்பவம். அதுக்கு வந்து நீங்கள் கையை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்க உங்கள் கையை பிடிச்சிட்டு அந்த குழந்தை உங்கள் பின்னாடி வரப்போகுது. அந்த குழந்தை பெருசாகிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல. இந்த ஜர்னியில் நீங்கள் தான் முன்னாடி போயிட்டுருக்கீங்க. உங்கள் கையை மேபி உங்களோட காலடி பாதையில் அவங்க வரலாம். இல்லைனா வந்து நீங்கள் கையை பிடிச்சி அவங்களை கூட்டிகிட்டு போகலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். நான் இப்போ தான் 2 அடி வாங்கிட்டு இதை எட்டி குச்சி வந்தேன். நீ அடி வாங்காமல் அப்படி குச்சி வந்துரு அப்படின்னு நீங்கள் ஏதாவது சொல்லலாம் அவங்களுக்கு. ஸோ அந்த கைடன்ஸ் தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க போகிறீங்க. ஐயோ இங்கே செம்மையாக அடி வாங்கினேன் ஸ்பிரிட்ஸ் கிட்ட அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களை நேசிக்கிறவங்களா இருந்தால் அப்படியே அதை அப்படி கேட்டுட்டு ஓகே அது இங்கே போனால் அடி வாங்குவோமோ, சரி அப்படியே அவங்க சொல்கிற மாதிரி ஜம்ப் பண்ணிடலாம் அப்படின்னு அவங்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப சீக்கிரமாக இருக்கும். ஏன்னா யூ ஆர் ப்ரொஜெக்டிங் யுவர் எனர்ஜி. அதே மாதிரி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்
உங்களோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க வந்து லைக் என்ன சொல்கிறது, மிரர் மாதிரி. நீங்கள் க்ரோ ஆக ஆக அவங்களோட வளர்ச்சி வந்து பயங்கரமாக அப்படியே டிராஸ்டிக் சேஞ்ச். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா வேறு மனுஷங்க மாதிரி இருப்பாங்க, அடுத்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஞானி மாதிரி பேசுவாங்க. என்னாச்சு அப்படின்னா அது வந்து உங்களோட எனர்ஜி. என்ன திடீர்னு இவன் வேறு மாதிரி பேசுகிறான் அப்படின்னு யாராவது அவங்கள பார்த்து கேட்டால் அது வந்து இட்ஸ் லைக் யுவர் எனர்ஜி, யுவர் லவ், த கைண்ட்னஸ். அதுக்கப்புறம் இந்த ஆரக்கிள்ங்கிற எனர்ஜி வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அதுக்கு வந்து ரொம்ப அடி வாங்கியிருக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதுக்கப்புறம் வந்து க்ரோத் இருக்கணும், ஒரு புரிதல் இருக்கணும், பிரபஞ்சத்தோட ஒரு கனெக்ஷன் இருக்கணும். ஸோ பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து என்னோட குழந்தை, என் கையை பிடிச்சி நட, பின்னாடி இன்னொரு குழந்தை உன் கையை பிடிச்சி வரப்போகுது அப்படின்னு. இட்ஸ் லைக் ரிப்பிள் எஃபெக்ட். நீங்கள் மாறுவீங்க, அப்போ உங்களோட கவுண்டர் பார்ட் மாறுவாங்க. இட்ஸ் லைக் மேபி அதுக்கு அதை பார்த்து அவங்கள சுற்றி இருக்கவங்க நிறைய பேர்த்துக்கு ஒரு புரிதல் வரலாம். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து நடக்கும்போது அதோட எனர்ஜி வேறவா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு மாற்றம் தான், தரமான சம்பவம் தான் உங்கள் வாழ்க்கையில் காத்துட்ருக்கு. பியூட்டிஃபுல்லாக இருக்கு எனர்ஜி, எஸ்பெஷலி ஃபெமினின் எனர்ஜி. நீங்கள் தான் இங்கே வந்து மெச்சூர் ஆகுறீங்க. இட்ஸ் லைக் நீங்கள் வந்து ஒரு லெவல் முன்னாடி போயிட்டுருக்கீங்க. ஸோ டெம்பரன்ஸ் உங்கள் 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 வாழ்க்கைக்கு இந்த ட்ரான்சிஷனுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். மேபி உங்கள் பர்சன் வந்து இப்போ ஒரு பேலன்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத, இது கேமராவில் ஃபோக்கஸ் ஆகுதான்னு பார்த்துக்கிறேன். ஓ யா, இட்ஸ் சரி. உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்ட், அதாவது பர்சன் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள், உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ரொம்ப அவசியம். இந்த வாரியர் எனர்ஜிக்கு அதான் தான் சொன்ன மாதிரி நீங்கள் க்ரோ ஆகுறீங்க. அவங்களுக்கு இப்போ தான் சிறகுகள் அப்படியே இப்போ தான் வளருது. அது அப்படியே அங்கங்கே இந்த ஃப்ளிக்கர் ஆகுது, தெரியுது, மறையுது, மறையுது, தெரியுது, அந்த மாதிரி. ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டார்க் எனர்ஜி, ஒரு லைட் எனர்ஜியை வச்சு கொஞ்சம் விளையாடிட்டு இருக்காங்க. அது வந்து ஈக்குவலாக பேலன்ஸ்டாக இல்லை. அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, இன்ஃபினிட்டி சிம்பிள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸாக இருக்குது. அது வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கணும், ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னா. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதனால் பேலன்ஸ் ரொம்ப அவசியம். மேபி உங்கள் பர்சன் பேலன்ஸில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கலாம். அவங்க வந்து உங்களை பார்க்குறாங்க, எப்படி வந்து ஸ்கேட்டை போட்டு ஒத்த காலில் நின்றுட்டு அதுவும் வந்து ஒரு நியூ பிகினிங்கை அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டுருக்காளே அப்படின்னு உங்களை பார்த்து அவங்க கற்றுக்குறாங்க. இட்ஸ் லைக் ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அதை வந்து அவங்க கற்றுக்க நினைக்கிறாங்க. இங்கே மல்டி டாஸ்கிங். இட்ஸ் லைக் நீங்கள் வந்து செம்மையாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பேஜ் ஆஃப் சோல்ஸ் எனர்ஜி, கிளாரிட்டி, உங்ககிட்ட இருக்க கிளாரிட்டி வந்து வேறு லெவல். எந்த டாபிக் எங்கே போனீங்கனாலும் அழகாக. இட்ஸ் லைக் நான் வந்து நீங்கள் வந்து எல்லாம் தெரிஞ்ச ஞானின்னு சொல்லவில்லை, அதில் உங்களுக்கு கொஞ்சம் ஞானம் இருக்கும். அதை பற்றி நீங்கள் அழகாக பேசுவீங்க, இல்லைனா நிறைய தெரிஞ்சுக்க உங்களுக்கு அந்த பேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அடி மேல் அடி வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வோர்டு தான். இந்த சைடு இந்த பள்ளத்தில் விழுந்தது, ஆனால் நீங்கள் ரொம்ப அழகாக அதை கிராஸ் பண்ணி போகிறீங்க, நுனி விரலில். அதை தான் உங்கள் பர்சன் வந்து பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கீங்க. அதுதான் இப்போ உங்கள் பர்சன் கிட்ட இல்லை, அதை தான் அவங்க வந்து இப்போ தேடிக்கிட்டு இருக்காங்க. இங்கேயும் வந்து நீங்கள் ஒத்த காலில் அந்த ஒரு ஸ்கேட்டோட அந்த ஒரு பிளேடில் நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. கொஞ்சம் கூட உங்கள் முகத்தில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட், அதாவது ஒரு சுணக்கமோ இல்லை வந்து ஒரு தடுமாற்றமோ இல்லைங்க. அப்படி தான் பாருங்கள், பல பல்பை வச்சுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கூட நிறைய ஸ்பிரிட் கைட்ஸ் இருக்காங்க. அசால்ட்டாக அதுவும் வந்து கட்ட விரலில் நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் முகம் ஃபுல் ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா உங்களோட ரிசர்ச்சில் இல்லைனா உங்களோட படிப்பில் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே படிக்க படிக்க இங்கே மேலே பல்ப் எரிஞ்சிட்டே இருக்குது. இட்ஸ் லைக் யூ ஆர் பிகமிங் திஸ், என்ன சொல்கிறது, ஞானி. ஸோ நிறையா இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறீங்க நீங்கள், நிறையா சோர்ஸ், அதனால் சோர்ஸோட அலைன் ஆகியிருக்கு சொல்கிறாங்க. இட்ஸ் லைக் காம்ப்ரமைஸ். நீங்கள் நிறைய விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க. மேபி நீங்கள் நிறையா உங்கள் பர்சனோட காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும். இட்ஸ் லைக் மேபி அவங்க உங்களோட காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு க்ரோத்துக்காக. பட் இன் த எண்ட் திஸ் பர்சன் இஸ் கோயிங் டு ஸ்டாண்ட் இன் தியர் பவர். நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்பரர், அவங்க பிடிச்சிடுவாங்க அப்படின்னா உங்களை பார்த்து அவங்க கற்றுக்க வேண்டிய விஷயத்த அவங்கள விட ஃபாஸ்ட்டாக கற்றுப்பாங்க. இட்ஸ் லைக் ஏட்டுக்கல்வி அப்படிங்கிறத விட வாழ்க்கை பாடம் வந்து ரொம்ப ஈஸியாக கற்றுப்போம் நம்ம. அது நம்ம வாழ்க்கையை வந்து அடித்து கற்றுக் கொடுக்கும். ஸோ இங்கே அப்படி தான் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிறத உங்களை பார்த்து இந்த பர்சன் டக்குன்னு கிராஸ் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா கிங்கை கையில் வச்சுட்ருக்காங்க. இட்ஸ் லைக் ஐ மாஸ்டர்ட் இட். அதுக்காக உங்களை வந்து அவங்க குறைச்சி எடை போட போகிறதில்ல, நீங்கள் தான் அவங்களுக்கு வந்து வழிகாட்டி. இங்கே பாருங்கள், ரொம்ப குவிக்காக நைட் ஆஃப் சோல்ஸ் ரொம்ப ரொம்ப குவிக்காக கற்றுக்க போகிறாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப குவிக்காக அவங்கக்கிட்ட வந்துடுவாங்க. இட்ஸ் லைக் இந்த பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்களுக்கு டைம் எடுத்துக்க போகுது. இட்ஸ் லைக் தே ஆர் வாட்சிங் யூ ஃப்ரம் ஃபார். உங்களை வந்து ரொம்ப தூரமாக இருந்து கவனிச்சிட்ருக்காங்க. உங்களை வந்து அட்மையர் பண்ணுறாங்க, உங்ககிட்ட நிறைய விஷயம் கற்றுக்குறாங்க. பட் என்ன அவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணிட்டு போகிறீங்க. உங்களோட ட்ரான்சிஷனாக வேறு. நீங்கள் இங்கே ஆரக்கிள், இவங்க வந்து வாரியராக தான் ஆக போகிறாங்க. இட்ஸ் லைக் தே ஆர் அ ப்ரொடெக்டர். ஸோ அவங்க வந்து
அவங்களுக்கு வேற மாதிரி லைஃப் பர்ப்பஸ். உங்களுது வேற மாதிரி லைஃப் பர்ப்பஸ். 2 பேருமே ரொம்ப ஜென்டிலா இருக்க போறீங்க. ஆனா, இவங்க குரோத் ரொம்ப டக்குன்னு வந்துரும். ஏன் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து மேபி அவங்களோட சோல் வந்து ரொம்ப அ அட்டாச்டா இருக்கலாம் இந்த பாடங்கள்ல. இல்லன்னா அந்த பாடத்த அவங்க போன ஜென்மத்திலே கத்திருந்திருக்கலாம். ஸோ ஃபைனல் லேப் வரும்போது போயிருந்திருக்கலாம். ஸோ இந்த ஒரே ஒரு லாஸ்ட் லேப் மட்டும் இந்த இந்த ஜென்மத்தில அவங்க கடந்து வந்தா போதும். டக்குன்னு வந்து பவர்ல நிக்க போறாங்க. இல்ல அப்டின்னா இது நீங்க. கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ணி ஒரு ராஜ்யத்த உருவாக்க போறீங்க. அந்த ராஜ்யத்தில ஒரு ராஜா வரப்போறார். அது ஃபெமினினா இருந்தா. மாஸ்குலினா இருந்தா ஆப்வியஸா ஃபெமினின் வரப்போறாங்க. நைட் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் நைட் ஆஃப் ஸ்வோர்ட்ஸ் எனர்ஜி. காம்படிஷன். நீங்க என்னைக்கு வந்து வாழ்க்கையில உங்க வாழ்க்கைய வந்து இந்த இந்த மாரி பேலன்ஸ்லாம் பண்ணிட்டு வாழ்க்கைய என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ வந்து உங்களோட கவுண்டர் பார்ட் உங்க வாழ்க்கையில வருவாங்க. அதுதான் அது அடுத்த சம்பவத்துக்கு அடுத்த சம்பவம். ஸோ அடுத்த சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு பேபி ஸ்டெப், ஒரு அட்வென்ச்சர். மேபி உங்க அட்வென்ச்சர் வந்து ஒரு புது ட்ராவல் பிளானா கூட இருக்கலாம். பிரபஞ்சம் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு சொல்றாங்க பேலன்ஸ். நீங்களும் இம்பேலன்ஸ்டா தான் இருக்கீங்க. இங்க பாருங்க. 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ 2 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். 2 பேருமே பேலன்ஸ் பண்ணணும் உங்க வாழ்க்கையில. மாஸ்குலின் எனர்ஜியும் கொஞ்சம் இம்பேலன்ஸ்டா இருக்காங்க. நீங்களும் வந்து மல்டி டாஸ்கிங் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்களுமே இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் உங்க வாழ்க்கையில கொண்டு வரும்போது இந்த யூனியன் கண்டிப்பா நடக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, 2 பேரும் தனித்தனியா அவங்க வேலைய பாருங்க. வென் வென் இட்ஸ் டைம் 2 பேரும் டக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜில இருப்பீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி உங்க பெர்சன் ஏதாவது ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணுவாங்க. இது உங்க பெர்சன் இல்லைனா நீங்க ஒரு விஷயத்த அச்சீவ் பண்ணிட்டு தான் இங்க வந்து இதுக்குள்ள ஸ்டெப் இன் பண்ணுவீங்க. 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ்குள்ள. உங்களுக்குள்ள ரொம்ப ரொம்ப அருமையான புரிதல் ஒண்ணு இருக்கும். 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி. பேலன்ஸ்டா இருப்பீங்க. நீங்க வந்து ஒருத்தங்க கிட்ட இருந்து இந்த எனர்ஜிய இது பண்றது. இட்ஸ் லைக் என்ன சொல்றது? நார்சிசிஸ்டிக் பிஹேவியரோ இல்ல வந்து ஒருத்தங்க தான் குடுக்கணும். நான் மாஸ்குலின், நீ ஃபெமினின் அந்த மாரி ஒரு காம்படிஷன் அதெல்லாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப பேலன்ஸ்டா இருப்பீங்க. அதனால தான் இப்போ உங்க 2 பேத்தோட பேலன்ஸ் ரொம்ப அவசியம். என்னைக்கு உங்க பெர்சனல் வாழ்க்கையில நீங்க ரொம்ப பேலன்ஸ்டா இருக்கீங்களோ, அப்ப நீங்க அடுத்தவங்க கிட்ட எதையும் எதிர்பார்க்க மாட்டீங்க. இட்ஸ் லைக் ஐ நோ அது என்னோட ஒர்க் நான் பார்த்துடுறேன். அதே மாரி தான் உங்க பெர்சனும் அது என்னோட வேலை நான் பார்த்துடுறேன். அப்போ நீங்க 2 பேரும் கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆகும்போது 2 பேரும் அழகா சப்போர்ட் பண்ணிப்பீங்க. அதனால தான் காம்ப்ரமைஸ் ரொம்ப அவசியம் இங்க. எங்க வந்து உங்களுக்கு ஒரு சின்ன இம்பேலன்ஸ் வருதோ, அப்போ 2 பேத்துல 2 பேருமே விட்டு குடுத்துட்டு போயிடணும். இட்ஸ் லைக் அப்போ வந்து நீ இது உன் வேலை, என் வேலை அப்படின்னு சொல்லணும்னு அவசியம் இல்ல. இட்ஸ் ஓகே இது நம்ம வேலை. அப்போ வந்து காதல முன்னாடி கொண்டு வந்துருங்க. அவ்வளோதான் ரொம்ப இட்ஸ் இட்ஸ் ஸோ சிம்பிள். இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நல்ல விஷயங்கள மட்டும் ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. உங்களோட கோபதாபங்கள வந்து ப்ரொஜெக்ட் பண்ணாதீங்க. கோபதாபங்கள் இருந்து அப்படின்னா, அந்த இடத்துல தான் உங்களுக்கு காம்ப்ரமைஸ் ரொம்ப அவசியம். நீங்க 2 பேருமே ரொம்ப மெச்சூர்ட் சோல். சும்மா நான் ஓவராலா சொல்றேன். இட்ஸ் லைக் அப்படிலாம் வந்தது அப்படின்னா, ரொம்ப சூப்பரா நீங்க 2 பேரும் ஹேண்டில் பண்ணுவீங்க. இட்ஸ் லைக் அது ஒண்ணும் பெரிய பிரச்சனையே இல்ல. கோபம்லாம் ஒரு மேட்டரா அப்படின்ட்டு போயிட்டு இருக்க போற சோல்ஸ் 2 பேரும். ஸோ பியூட்டிஃபுல் எனர்ஜி. இதுதான் உங்க வாழ்க்கையில அடுத்து நடக்க போற சம்பவம். 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். 3 ஆஃப் சோர்ட்ஸ். யாரோ ஒருத்தங்க இங்க பாருங்க. இந்த 3 ஆஃப் சோர்ட்ஸ் யாரோ நீங்க இந்த 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வாழ்க்கைக்குள்ள போறதுக்கு வந்து யாருக்கோ பொறாமையா இருக்கு. அவங்க வந்து மேபி ஒரு ஓல்டு ஃபெமினின் எனர்ஜி. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வூடூ ஸ்பெல்னு சொல்லுவாங்க. பொம்மைய வச்சு அதுக்கு ஊசியெல்லாம் குத்தி அந்த ஸ்பெல் பண்ணுவாங்க. அது பார்த்தீங்கன்னா, அத தான் பண்ணிட்டு உட்காந்துட்டுருக்கு 3 ஆஃப் சோர்ட்ஸ். பிகாஸ் அவங்களுக்கு வந்து அது ஹார்ட் பிரேக். நீங்க சந்தோஷமா இருக்கிறது இன்னொருத்தவங்களுக்கு வந்து வலி அப்படின்றாங்க. நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது அவங்க தலையெழுத்து. அவங்க ஊடு பண்ணாலும் சரி, பக்கத்துல வீடு கட்டி பண்ணாலும் சரி, அத அவங்க பண்ணிட்டு போறாங்க. நீங்க கம்ப்ளீட் ஃபோக்கஸா உங்களோட காதல் வாழ்க்கையில போடுங்க. பாட்டம் டெக்ல பார்த்தீங்க அப்படின்னா, 2 ஆஃப் சோர்ட்ஸ் எனர்ஜி. பாட்டம் டெக்ல பார்த்தீங்க அப்படின்னா, யாரோ ஒரு குழந்தைய வந்து ஒரு சர்ச் முன்னாடி போட்டு போயிருக்காங்க. இட்ஸ் லைக் அவங்க வந்து அவங்களோட டியூட்டிய அபேண்டன் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி தான் இருக்கு. மேபி இது உங்க பெர்சனோட மதர் ஃபிகரா இருக்கலாம். அவங்க வந்து ட்ராமா ஏதாவது போடலாம். இல்லைனா வந்து ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கு. சரி நம்ம இப்போ அங்கே போக போகிறதில்ல. நம்ம வேலையை பார்க்கலாம். ப்ளீஸ் ஸ்பிரிட்ஸ் கிளாரிஃபை திஸ் எனர்ஜி. எம்பரர் எனர்ஜி. இந்த திரும்ப எம்பரர் எனர்ஜி. இது வந்து ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த எம்பரர் எனர்ஜியோட ஒரு
புது வாழ்க்கை ஆரம்பிக்க போகிறது நிச்சயம். அது வந்து உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். இது பார்த்தீங்க அப்படின்னா 7 ஆஃப் சோர்ட்ஸ். அது பண்ண விடாமல் யாரோ உங்களுக்கு துரோகம் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் அது வந்து இது நெகட்டிவ் எனர்ஜி உங்கள் பேக்ரவுண்டில் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. அதனால தான் பேலன்ஸ், அதுக்காக தான் உங்களை வெயிட் பண்ண சொல்கிறாங்க. வெயிட் ஃபார் த இன்ஃபர்மேஷன். ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக நடந்துக்கோங்க. இங்கே அதுக்கு தான் உங்களுக்கு ப்ரொடெக்டர். இந்த எனர்ஜி கிட்டேருந்தெல்லாம் உங்களை காப்பாற்ற போகிறது தான் இந்த ப்ரொடெக்டர், த வாரியர் எனர்ஜி. ஸோ அவங்க தான் அவங்க தான் வந்து எம்பரர் ஆகிறது. ஸோ அவங்களோட தான் உங்களோட நியூ பிகினிங் இருக்குது. பார்த்து எம்பரர் அண்ட் திஸ் நியூ பிகினிங். இட்ஸ் லைக் திஸ் பர்சன், அவங்க வந்து இட்ஸ் லைக் தே ஆர் கோயிங் டு ரூல் திஸ் வேர்ல்டு. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான பர்சன். இட்ஸ் லைக் அகங்காரம் இல்லை, அப்படி சொல்ல வரல. அவங்களுக்கு வந்து உங்களோட ஒரு நியூ பிகினிங் வேணும், அவ்வளோதான். அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. எல்லாருமே எம்பரர் எனர்ஜியில் வரவங்க வந்து உலகத்தையே கட்டி ஆளணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இட்ஸ் லைக் அவங்களோட உலகம் வந்து ஒன்று இருக்கும். அந்த உலகத்துக்கு அவங்க தான் மகாராஜா. அந்த மகாராஜாவோட உலகத்தில் நீங்கள் தான் மகாராணி. தட்ஸ் இட், டாட். இது வந்து யாருக்கோ ஒரு பொறாமை உண்டு பண்ணுது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குயின் ஆஃப் பென்டிக்கிள்ஸ். யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட சேர்ந்து ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க. அந்த புது வாழ்க்கை இது வந்து கரியராக கூட இருக்கலாம். புது வாழ்க்கை உங்களை எங்கே கொண்டு போய் விட போகுது அப்படின்னா கிங் ஆஃப் குயின் ஆஃப் பென்டிக்கிள்ஸ் எனர்ஜி. 6 ஆஃப் கப்ஸ். இந்த பர்சன் உங்கள் மேலே வச்சிருக்க இல்லைனா வைக்க போகிற அன்பு வந்து இட்ஸ் லைக் பியூட்டிஃபுல்லான காதல். அதில் வந்து போலித்தனமே இருக்காது. ஸோ அதனால் அவங்க வந்து வெல் எஸ்டாப்ளிஷ்ட் இல்லைனா வந்து வெல் செட்டில்டு இல்லைனா வெல் டு டூ பர்சன் அப்படின்ற மாதிரி நினைக்க வேணாம். ஏன்னா நீங்கள் அப்போ தான் புது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் எங்கே போய் நிற்க போகிறீங்க அப்படின்னா குயின் ஆஃப் பென்டிக்கிள்ஸ் எனர்ஜி. அதை வந்து இவங்களால் உணர முடியும். சரி, அதை வந்து அவங்க பெருசாக கண்டுக்க போகிறதும் இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. பட் இது பிடிக்காத காமிக் எனர்ஜி வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ட்ராமாலாம் பண்ணுவாங்க. ஸோ பி கேர்ஃபுல். அதனால தான் இந்த இவ்வளோ வார்னிங்ஸ் இங்கே வந்தது. யூ ஆர் ப்ரொடெக்டட் அண்ட் யூ வில் பி ப்ரொடெக்டட். ஜெய் சாரம். காட் பிளஸ் யூ.